கார் சாகுபடிக்காக பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆல்வின் அளித்த கூடுதல் தகவல்களை இனி காணலாம். அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படாமல் இருக்கின்றது. இதனுடைய காரணமாக விவசாயம் பெரிய அளவில் பொய்த்து போயிருக்கிறது. குறிப்பாக பாபநாசம் அணையில் தற்போது 51 அடி தண்ணீர் இருப்பதனுடைய காரணமாக விவசாயத்திற்கு இந்த கார் சாகுபடிக்கான தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து இன்றைய தினம் அம்பாசமுத்திரத்தில் அனைத்து கட்சிகளுடைய சார்பில், அதாவது திமுக, தேமுதிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்து தற்போது அம்பாசமுத்திரத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அரசுடைய நடவடிக்கைக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கை குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். என்னென்ன கோரிக்கைகளை இன்னைக்கு வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறீங்க? தாமிரபரணி தண்ணீரை விவசாயத்துக்கு திறந்து விடணும். விவசாயத்துக்கு இன்னைக்கு திறந்து விடாதனால பாதிப்புகள் உருவாயிருக்கு. ஆற்றுல தண்ணி ஓடுது. அதே நேரத்தில் கால்வாயில் திறந்து விட்டு விவசாயத்தை தொடங்கிறதுக்கான ஏற்பாடு இந்த அரசு, தமிழக அரசு உடனடியாக செய்யணும். ஏற்கனவே இப்போ விவசாயத்துக்காக தண்ணியை திறந்து விட்டாக்க நிச்சயமாக மழை பெய்யும். மழை பெய்யறதுக்கான கூறுகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் கூட மழை பெஞ்சிருக்கு. மாவட்டம் முழுவதும் மழை இருக்குது. அப்போ மழை இல்லைங்கிற காரணத்தை சொல்லி விவசாயத்தை கெடுக்கக்கூடாது. விவசாயத்தை வாழ வைக்கணும்னா உடனடியாக தண்ணீர் திறந்து விடணும். இதைத்தான் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்.